வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அக்ரேரியன் ரெவல்யூஷன் இந்த ரெவல்யூஷனை பற்றி பார்க்கலாம் வாங்க. அக்ரேரியன் ரெவல்யூஷன்னா விவசாய புரட்சி. இது இங்கிலாண்டில் 17ஆம் நூற்றாண்டோட கடைசியிலையும் 18ஆம் நூற்றாண்டு ஆரம்பத்தில் நடந்த விவசாய புரட்சியை தான் நம்ம அக்ரேரியன் ரெவல்யூஷன் சொல்லுவோம். இந்த புரட்சியால் என்ன ஆயிடுச்சுன்னா ஓப்பன் ஃபீல்ட் சிஸ்டம் அப்படின்ற முறை மறைஞ்சுது. ரொட்டேஷன் ஆஃப் க்ராப்ஸ் ஆரம்பிக்கப்பட்டது. அது மாத்திரம் இல்லாமல் நிறைய அறிவியல் விவசாயத்தில் கடைபிடிக்கப்பட்ட காலம்னு சொல்லலாம். இந்த புரட்சிக்கு நிறைய காரணங்கள் இருந்தாலும் முக்கியமான காரணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஃபீல்ட் சிஸ்டம். ஓப்பன் ஃபீல்ட் சிஸ்டம்னா என்னென்னா, ஒரு விவசாயிக்கு இருக்கிற நிலத்தை அவர் 4ஆக பிரிச்சுப்பார். ஒரு சமயம் அந்த 4ல் ஒரு பங்கு இருக்கிற நிலத்தை அப்படியே விட்டுடுவார். மற்ற 3 இடத்துல மட்டும் ஒரு விவசாயம் செய்வார். அறுவடை ஆகிட்ட அப்புறம் இன்னொரு இடத்த காலியாக விட்டுட்டு மிச்சம் 3 இடத்துல, அதாவது இப்போ காலியாக விட்ட இடத்துலேருந்து சேர்த்து செய்வாங்க. அப்படி பார்க்கும்போது ஒவ்வொரு விவசாயியும் அவருடைய நிலத்தில் 4ல் ஒரு பங்கு விவசாயம் செய்யாமல் விட்டுட்டு மிச்சம் 3 பங்கில் மட்டும்தான் விவசாயம் செஞ்சு அதில் வர அந்த மகசூல் தான் அவங்களுக்கு வந்த அறுவடையாக இருக்கும். அப்படி பார்க்கும்போது நிறைய நிலம் வேஸ்ட்டாக போகிற மாதிரி இருந்தது. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா ரெண்டாவது இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் லேண்ட் வேஸ்ட் ஆஃப் டைம்னு சொல்கிறாங்க. டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் லேண்ட் என்னென்னா, ஒரு விவசாயிக்கு அவரோட நிலம் ஒரு இடத்துல இருக்கும், இன்னொரு இடமும் அந்த இன்னொரு இடம் கொஞ்சம் தூரத்தில் இருக்கும், அப்புறம் இன்னொரு நிலம் கொஞ்சம் தூரத்தில் இருக்கும். அப்போ ஒவ்வொரு இடத்துக்கும் இது விவசாயி நடந்து போய் அங்கேயும் விவசாயம் பார்க்கும்போது நிறைய கால நேரம் செலவாகும். அது வேஸ்ட் ஆஃப் டைமாக இருந்தது. 3வது பார்த்திங்கன்னா, இப்போ ஒவ்வொரு நிலமும் வேறு வேறு கிராமத்தில் இருக்கோம் இல்லையா, அப்போ அங்கே விவசாயம் செய்கிறவங்க அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டு தான் அவங்க விவசாயம் செய்ய வேண்டியிருந்தது. அதனால் அவங்க புதிய முயற்சிகள்லாம் எடுக்கிறதுக்கு அங்கே அவங்களுக்கு யாரும் உறுதுணையாக இல்லை. சில பேர் இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு கூட தடை விதிக்கிற நிலைமை இருந்ததுனால அங்கே பழைய முறையில் தான் அவங்க விவசாயம் செஞ்சுட்டு இருந்தாங்க. நிறைய மற்ற காரணங்களும் இருந்தது. ஏன்னா 18ஆம் நூற்றாண்டில் பார்த்திங்கன்னா மக்கள் தொகை அதிகமாகிடுச்சு. ஆனால் விளைவிச்ச உணவுப் பொருள் ரொம்ப கம்மியாக இருந்தது. ஏன்னா அவங்க பழைய முறையில் தான் அவங்க உற்பத்தி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு விஷயம் நமக்கு தேவை, ஆனால் அது ரொம்ப குறைவாக கிடைக்குதுன்னா கண்டிப்பாக அதோட விலை அதிகமாக தான் இருக்கும். அதனால் உணவோடைய விலை ரொம்ப அதிகமாக இருந்தது. இது என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த விவசாயிகளுக்கெல்லாம் ஒரு ஆவலை ஏற்படுத்துச்சு. அப்போ நல்ல விலை கிடைக்குது நம்மளுடைய பொருளுக்கு, அப்போ நிறையா நம்ம உற்பத்தி பண்ணோன்னா நமக்கு நிறைய பணம் கிடைக்கும் அப்படின்ற எண்ணம் வரும்போது அவங்க சரி புதுமையான முறைகளெல்லாம் நம்ம பின்பற்றி இன்னும் நிறைய மகசூல் எடுக்கலாம் அப்படின்னு அவங்களுக்கு தோட ஆரம்பிச்சது. முதல்ல இந்த ரீஅலோகேஷன் ஆஃப் லேண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது ஒரு நிலம் ஒரு விவசாயியோட சொந்த நிலங்க எங்கெங்கேயோ இருக்குது இல்லையா, அதை மாற்றுறதுக்காக என்க்ளோஷர் ஆக்ட்னு ஒன்று 2ஆம் ஜார்ஜும் 3ஆம் ஜார்ஜும் ஆட்சி செஞ்ச போது கொண்டு வந்தாங்க. இதன் மூலமாக ஒரு விவசாயிக்கு அங்கங்கே இருக்கிற நிலத்துக்கு பதிலாக பக்கமே அவருக்கு நிலத்தை கொடுத்துட்டு அந்த நிலத்தை அங்கே யார் நிலம் வச்சுருந்தாங்களோ அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி அந்த நிலத்தை அளந்து அந்த மதிப்புக்கு ஏற்ற மாதிரி கொண்டு வர ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. ஒரு என்க்ளோஷர் ஆக்ட் வந்த உடனே ஒரு கமிஷனர் அந்த கிராமத்துக்கு போவார். அவர் இந்த நிலத்தை பக்கம் வர மாதிரி சமாதானமாக பேசி அவங்களுக்கு முடிச்சு கொடுக்குற வேலையை பண்ணியிருந்தார். ஆனால் ஏழை விவசாயிங்க இருக்காங்களே, அதாவது இந்த நிலத்தில் போய் வேலை செஞ்சுட்டு வர விவசாயிங்களுக்கு இது திருப்தியாக இல்லை. அதே மாதிரி சின்ன நிலமாக வச்சுருந்தவங்களுக்குலாம் இது ரொம்ப அதிருப்தியாக இருந்தது. அவங்க அந்த நிலத்தை பணக்காரங்களாக இருக்கிறவங்க கிட்ட விற்றுட்டாங்க. இதனால் என்ன ஆயிடுச்சுன்னா, யோமென் அப்படின்னு சொல்லக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய அந்த ஏழைக்கும் கீழே இருக்கக்கூடிய ஒரு வர்க்கமே காணாமல் போயிட்டாங்க. அதே சமயத்தில் இந்த மாதிரி நிறைய நிலங்களை பக்கமே விற்கக்கூடிய இந்த என்க்ளோஷர் ஆக்டால் சில முயற்சிகள்லாம் செய்கிற ஒரு சந்தர்ப்பம் நிறைய பேர் கிடச்சிது. அதில் முதல் பார்த்திங்கன்னா ஜெத்ரோ டல், அவர் பர்க்ஷயரில் இருந்தார். அவர் தான் இந்த விவசாயத்தில் முதல் புரட்சியை ஏற்படுத்தினது. அவர் இந்த விதைக்கிறோம் இல்லையா, அதுக்கு ஒரு மிஷினை கண்டுபிடிச்சார், ட்ரில்லிங் மிஷினை. என்னென்னா, அந்த விதையை எந்த ஆழத்தில் விதைக்கணும், 2வது ஒரு ஏக்கருக்கு எத்தனை விதைக்கணுன்றதை இந்த மிஷின் மூலமாக நம்ம கணிசமாக நம்ம அழகாக செஞ்சிடலாம். அது மாத்திரம் இல்லாமல் அவர் என்ன சொன்னார்னா,
இந்த விதை இருக்கு இல்லையா, அது நல்ல விதையாக தேர்ந்தெடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த மகசூல் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும். இதையும் அவர் வந்து எல்லாருக்கும் சொல்லிக் கொடுத்தாரு. இன்னொரு முன்னோடின்னு பார்த்தீங்கன்னா, வால்போலோடைய பிரதர்-இன்-லா சார்ல்ஸ் டவுன்ஷெட் ஆஃப் நாக்ஃபர்ன்றவர். இவர் இந்த டெல்லோடைய மெத்தட், அந்த விதைகளை பற்றி அவர் என்ன சொன்னாரோ அதை இவர் ஏற்றுக்கிட்டு, இன்னொன்று இவர் என்ன பண்ணாருன்னா, இப்போ 3 பகுதி மட்டும்தான் விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு பதிலாக மொத்த நிலத்துலேயும் வந்து விவசாயம் பண்ணார். ஆனால் வந்து 4 கோர்ஸ் ரொட்டேஷன் எடுத்தார். அதாவது ஒரு வாட்டி விளைவிக்கிறது, அடுத்த வாட்டி வேறு ஒரு பயிர். அது மாதிரி வந்து பயிர்களை வந்து மாற்றி மாற்றி, அதாவது முதல்ல டர்னிப்ஸு, அந்த அறுவடை பண்ணிட்டோன்னா பார்லி, அதுக்கப்புறம் க்ளோவ்ஸ் அதாவது வந்து லவங்கம், அதுக்கப்புறம் ரை கிராஸ் அண்ட் வீட் கோதுமை. இந்த மாதிரி வந்து அந்த பயிர் வகைகளை வந்து மாற்றி வந்து நம்ம விவசாயம் செய்யும் போது மண்ணும் செழிப்பாக இருக்கும், மகசூலும் நிறைய இருக்கிற மாதிரி இருந்தது. இதனால் வந்து தேவையில்லாததெல்லாம் அங்கே வளரலை. அது மாத்திரம் இல்லாமல் அவருடைய ஆடு மாடுங்களுக்கெலாம் வந்து நல்ல தீவனமும் கிடச்சிது. இது மூலமாக வந்து ஆடு மாடுங்களுக்கு தீவனம், ஆட்டோடைய கழிவுகள்லாம் வந்து உரம். அதனால் வந்து நல்ல உரம் கிடச்சதுனால இன்னும் நல்ல மகசூல், இன்னும் நல்ல மகசூல்னால் இன்னும் நிறையா ஸ்டாக்ஸ், அதாவது ஆடு மாடுகள் இது மாதிரி போயிட்டு, அவர் வந்து கூடிய சீக்கிரத்தில் நார்வேவை அந்த நாடுலே வந்து ஒரு முன்னணியாக வந்து விவசாயத்தில் கொண்டு வந்தார். 30 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்மில் இருக்கிற ரெண்டல் இன்கம் வந்து 180 பவுண்டுனா 30 வருஷத்தில் அது 800 பவுண்டாக உயர்ந்துச்சு. இந்த ஒர்க்கை வந்து தாமஸ் காக் ஆஃப் ஹாக்கம் இன் நார்ஃபோக் அவரும் வந்து கடைப்பிடிச்சார். அவர் என்ன பண்ணாருன்னா, மண்ணுக்கு உரமாக போடுறோம் இல்லையா, அந்த உரத்தோடு சேர்ந்து இந்த ஆட்டுங்களோடைய எலும்பெல்லாம் இருக்கு இல்லையா, சாப்பிட்ட அப்புறம் நம்ம வந்து அதை தூக்கி தானே போடுறோம், அதையும் தூளாக்கி அதை மண்ணில் உரமாக போட்டார். இவர் தான் வந்து எலும்பை முதல்ல உரமாக போட்ட முதல் விவசாயின்னு சொல்லலாம். 9 வருஷத்தில் பார்த்திங்கன்னா மண் வந்து அவ்வளோ வந்து வலிமையாகிட்டு சத்தாகிட்டு அங்கே விளைஞ்ச கோதுமையெல்லாம் அவ்வளோ அருமையான ஒரு விளைச்சலை கொடுத்தது. அதே மாதிரி அந்த க்ளோவ்ஸ், லவங்கம், அப்புறம் நிறைய ரூட்ஸு இதெல்லாம் வந்து அவர்கிட்ட இருந்ததை 9 வருஷத்தில் 3 மடங்கு பெருங்கிற அளவுக்கு. ஏன்னா உங்களுக்கு பயிர் வளர்ச்சியில் இருக்க இருக்க உங்களுடைய அந்த ஷீப், கேட்டில், ஆடு மாடு எல்லாமே கூட வளரும் இல்லையா. அதே மாதிரி அவர் வந்து இந்த புண்ணாக்கு, ஆயில் கேக்னால் புண்ணாக்கு, அதெல்லாம் கூட வந்து இந்த ஆடு மாடுங்களுக்கெலாம் போட ஆரம்பித்தார். அது மூலமாக பார்த்திங்கன்னா நல்லா கொழுன்னு இருக்கக்கூடிய ஆடுகள் வந்து லண்டன் மார்க்குக்கு வர ஆரம்பிச்சுது. அவர் வந்து புது வகையான ஒரு இனத்தையே வந்து உற்பத்தி பண்ணுற மாதிரி ஆகிட்டு, அது மாத்திரம் இல்லாமல் வருஷம் எல்லா விவசாயிகளையும் அவர் வீட்டுக்கு கூப்பிட்டு அவங்க ஒரு மீட்டிங் மாதிரி வச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து கருத்துக்களை பரிமாறிக்கிட்டாங்க. இந்த நாள் என்ன ஆயிடுச்சுன்னா, இன்னும் நல்ல விஷயங்கள் வந்து வேகமாக பரவி எல்லாருமே வந்து வளம் நிறைந்த நிலத்தை வந்து வச்சுக்கிற மாதிரி ஆச்சு. அது மாத்திரம் இல்லாமல் அவருடைய நிலத்தில் அவர் மரங்களும் வளர்க்க ஆரம்பித்தார். அதாவது வந்து 1776 2200 இருந்த அவரோட ரெண்டல் இன்கம் வந்து 1816 20,000 பவுண்ட்ஸாக உயர்ந்துச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா லீச்செஸ்டரில் இருந்த ஒரு விவசாயி, அவர் பேர் ராபன் பேக்வெல். அவர் வந்து இந்த ஸ்டாக் ப்ரீடிங், ஸ்டாக்னால் இந்த ஆடு மாடு கோழி இதெல்லாம் வந்து அதில் புதுமையை கொண்டு வந்தார். அவர் வந்து அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த ஷீப் ஏன் வளர்ப்பாங்கன்னா அதோடைய அந்த கம்பளிக்காக தான். ஆனால் கறி வந்து அவங்களுக்கு 2ஆம் பட்சம்தான். அதுக்காக யாரும் வந்து அப்போல்லாம் ஆடு வளர்த்ததில்லை. மெயினாக வந்து இந்த கம்பளிக்காக தான். ஆனால் இவர் வந்து முழுக்க அவரோட கவனத்தை அதோடைய மீட், அந்த கறி மேலே வந்து அவர் வந்து பார்த்து அதுக்காக அவர் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணி ஒரு புது வகையான ப்ரீட் ஆஃப் ஷீப், அது நல்லா வேகமாகவும் வெயிட் போட்டுடும், நல்லா குண்டாக இருக்கும், அந்த மாதிரி ஷீப்பை கொண்டு வந்தார். நிறைய ஃபார்மர்ஸ் அவர்கிட்ட வந்து கற்றுக்கிட்டாங்க அவர் என்னெல்லாம் செய்கிறாருன்னு. அதே மாதிரி நிறைய பேர் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து இந்த விவசாயத்துறையில் வந்து புரட்சி மாதிரி கொண்டு வந்தாங்க. அதில் முக்கியமானவங்கன்னு பார்த்திங்கன்னா ஜார்ஜ் கலி, சார்ல்ஸ் காலிங், ஜான் எல்மேன் இவங்கெல்லாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ராஜாங்களும் வந்து ஊக்குவிச்சாங்க. நிறையா வந்து அவங்களுக்காக வந்து பண உதவி செய்கிறது, அவங்களுக்கு வேண்டிய உதவிகள்லாம் செய்கிறது. முக்கியமாக பார்த்திங்கன்னா 3ஆம் ஜார்ஜ், அவர் எல்லாருமே வந்து ஃபார்மர் ஜார்ஜுன்னு தான் அன்போடு கூப்பிடுவாங்க. அவரே ஒரு மாடல் ஃபார்மை அவரோட இடமான வின்சரில் வந்து அமைச்சார். அதே மாதிரி இந்த மாதிரி விஷயங்களை பற்றி நிறைய எழுத்தாளர்கள் வந்து
விவசாயிகளுக்காகவே எழுத ஆரம்பித்தாங்க. அதில் முக்கியமானவர் ஆர்த்தர் யங். இப்போ வந்து விவசாயத்துக்குன்னு ஒரு போர்டு அமைக்கும் போது அது வந்து 1793 யங் தான் அதோட செக்ரட்டரியாக இருந்தார். அவர் நிறைய விஷயங்களை பற்றி எழுதினார். அதில் அந்த என்க்ளோஷர்ஸை பற்றி, அப்புறம் அந்த லார்ஜ் ஃபார்ம்ஸை பற்றி, அப்புறம் வந்து லாங்கர் லீஸ்க்கு வர்றதுக்கு. ஏன்னா லாங்கர் லீஸ்னால் அப்போ அந்த விவசாயம் வந்து நிறைய நாள் இருக்குல்லையா அவர்கிட்ட அந்த நிலம், அப்போது அவர் இன்னும் நிறைய வந்து அதில் முயற்சி செய்யலான்றதுக்கு இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸை பற்றி அவருடைய எழுத்து மூலமாக மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை கொடுத்துக்கிட்டே இருந்தார். இந்த விவசாயம் வளர வளர இங்கிலாண்டில் இந்த வங்கிங்களுடைய நிலவரமும் வளர்ந்துச்சு. ஏன்னா வந்து பேங்கிங் சிஸ்டம் வந்து அங்கே தேவைப்பட்டுச்சு. எவ்வளோ தான் பணக்காரராக இருந்தாலும் அவர் நிலத்துக்கு வந்து அவர் வந்து அந்த ஃபென்ஸ் போடணும் இல்லையா, அதுக்கு செலவு பண்ணுறது, அப்புறம் இந்த புது மெத்தடெல்லாம் போடுறதெல்லாம் வந்து ரொம்ப செலவாக இருக்கும். அதனால் இந்த வேலி போடுறதுக்கு, அப்புறம் புதுசாக ஏதாவது செய்யணுன்னா அதுக்கெலாம் அவங்க வந்து பேங்க்கில் போய் பணம் வாங்கினாங்க. அதனால் பேங்க்கும் வந்து நல்லா வளர்ந்துச்சு. என்னென்னா அந்த சின்ன விவசாயிங்கள்லாம் வந்து அவங்க நிலத்தை விற்க வேண்டிய சூழ்நிலை இருந்தாங்க. ஏன்னா அவங்களால இந்த மாதிரி புது வகையானதெல்லாம் எடுத்து செய்யவும் முடியல. மெத்தடை மாற்றாதனால அவங்க நிலத்துல தான் அவங்களால உற்பத்தியும் எடுக்க முடியல. அதனால் ஒன்று அவங்க நிலத்தை விற்றுட்டு மற்றவங்க கீழே அவங்க வந்து சம்பளத்துக்கு வேலைக்கு போனாங்க. நிறையா பேர் வந்து சரி நம்ம சிட்டிஸ்க்கு போயிடலாம், போனால் அங்கே நமக்கு ஏதாவது வேலை கிடைக்கும் அப்படின்னு வந்துடுறாங்க. ஆனால் அங்கே வந்து ஏமாற்றம் தான். ஏன்னா இவங்களுக்கு விவசாயம் மட்டும்தான் தெரியும். அந்த இண்டஸ்ட்ரியில் வேலை செய்ய வேண்டிய ஸ்கில்ஸ் அவங்கக்கிட்ட இல்லாதனால ஒன்று அவங்க அங்கே ஏழைங்களாக இருந்தாங்க, இல்லைன்னா வந்து வேலை இல்லாதவர்களாக கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அதே சமயத்தில் இன்னொரு நெகட்டிவ் இந்த விஷயத்தில் என்ன ஆச்சுன்னா, பொதுவாக இருக்கக்கூடிய நிலங்கள்லாம் கூட வேலி போட்டு வச்சுட்டதுனால இந்த சின்ன பெசன்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களால வந்து அவங்கக்கிட்ட இருந்த மாடுங்களெல்லாம் போய் அங்கே மேய்ச்சலுக்கு விட முடியல. அதே மாதிரி அதுக்கு முன்னாடி அவங்க வீட்டுக்காக வேண்டிய ஃபியூவல் எரிபொருள்லாம் கூட அவங்க அங்கேருந்து அப்படி இப்படியே பொறுக்கி எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ஆனால் இப்போ வேலி போட்டதுனால அதுவும் அவங்களுக்கு கிடைக்காம அவங்க இதில் கஷ்டப்பட்டாங்க. ஆனால் இவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அங்கே நடந்த ஒரு பெரும் புரட்சியால் நடந்த ஒரு வளர்ச்சியோட அளவு பார்க்கும்போது இந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் ஒரு சில மக்கள் மட்டும்தான் பட்டாங்கன்றது ஒரு ஆறுதலான ஒரு விஷயந்தான். உங்களுக்கு இந்த அக்ரேரியன் ரெவல்யூஷனை பற்றி ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.